ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சுகந்தானே ஃப்ரெண்ட்ஸ். கோலம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காவை நல்லா சுட்டு பிணைஞ்சி நம்ம சாப்பாட்டுக்குனாலும் சரி, இல்லைனா ஒரு பழையதுக்குனாலும் சரி எப்படி சாப்பிட்லாங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் புளி எடுத்துக்கலாம். காரத்துக்கு இப்போல்லாம் வத்தல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அடுப்பில் வந்து நம்ம இப்படி ஒரு கம்பி இருந்தாலும் இதை வச்சு சூட் பண்ணிக்கிடலாம், இல்லைன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக நேரடியாக அடுப்புலனாலும் வச்சு சுட்டு எடுத்துக்கிடலாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 3 கத்திரிக்காய் போகுது, அதனால நான் 3 வச்சு சுட்டு எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து 4 சைடும் நல்லா சுட்டு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடாகி அது வந்து நல்லா கரிஞ்சு நல்லா பக்குவமாக வரணும். நான் பாருங்கள், இப்படி நல்லா 4 சைடும் பரட்டி போட்டிங்கன்னா அப்படி நல்லா வரும். அதுக்கு கொஞ்சம் நம்ம புளியை எடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நம்ம சுட்டு எடுக்கக்குள்ளே அது நல்லா புளி ஊறி வந்துடும். இப்படி 4 பக்கமும் பரட்டி போட்டு இந்த பாருங்கள் இப்படி இருக்கணும். இது வந்து வெந்துட்டான்னு பார்க்க பக்குவம் எப்படின்னா, நம்ம கையை வச்சு அமுத்தும் போது அப்படியே நல்லா உள்ளே அப்படியே லேசாக அமுங்கணும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதான் வந்து பக்குவம். அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கிடலாம். இது வந்து நான் எடுக்கல, இந்த கத்திரிக்காவை நான் இவ்வளோ சூட்டில் எடுத்துக்கிட மாட்டேன். எங்கள் அம்மா தான் எடுத்து தந்தாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, வீட்டில் சோறு இருக்குது, ஆனால் குழம்பு ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா டக்குன்னு இது பண்ணி தந்தாங்க. ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சூட்டிலே நம்ம வத்தலை வச்சு நம்மளாம் அதை வந்து பொரித்து எடுத்துக்கிடலாம். வத்தலை அப்படி இந்த தீ இதுலேயே நல்லா வாட்டி எடுத்துக்கிடலாம். இப்படி நம்ம தோலியை கத்திரிக்காயில் நம்ம நல்லா நீக்கிட்டு மேலே இருக்க குடும்பியும் பிச்சுட்டு இந்த பாருங்கள், நான் வீடியோவில் காணிக்க மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு நம்ம வந்து சூத்தே என்னன்னு பார்க்கறதுக்கு இப்படி நல்லா வகுந்து எடுத்துக்கோங்க. இப்படி பார்த்தாலே தெரியும் சூத்தே என்னென்னு. சூத்த இருந்துச்சுன்னா அந்த பகுதியை மட்டும் லேசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வத்தலை வந்து கை வச்சு நசுக்கி தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு அந்த நம்ம ஊற வச்சுருக்க புளியும் இது கூடயே போட்டுக்கிடலாம். போட்டுட்டு நல்லா பிணைஞ்சி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம தாளித்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சும் சாப்பிடலாம், இப்படியும் சாப்பிடலாம். எனக்கு இந்த டேஸ்ட் வந்து நல்லாவே பிடிக்கும். தாளித்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து அம்மாட்ட இப்படி இருக்கட்டும், எனக்கு தாளிக்க அளவுக்கு பொறுமையில் வயிறு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிட்டு இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்ன பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள். இது வந்து பார்க்க மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கு வெஜிடபிள் ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் கத்திரிக்காய் மட்டும் இருந்தாலே போதும். இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.